எனது பெயர் பாபு. வயது 24. ஊர் மதுரை. இது எனது முதல் கதை. 6 வருடங்களுக்கு முன்பு எனது பக்கத்து வீட்டில் குடியிருந்த அரசிக்கும் எனக்கும் நடந்த காதலும் ஆசையும் கலந்த ஒரு உண்மை கதை. எங்கள் தெருவில் வீடுகள் மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். பக்கத்து வீட்டில் குடி வந்தவள் தான் அரசி. வயது 38. பார்ப்பதற்கு சற்று குண்டாக வெள்ளை நிறத்தில் தேவதை போல் இருப்பாள். அவள் சிரித்தால் கன்னத்தில் குழி விழும். அவளுக்கு பல வருடமாக குழந்தை இல்லை. அவள் கணவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றாள். 48 வயது உடைய தோற்றத்துடன் இருப்பான். அவன் ஒரு கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறான். எனவே காலை சென்றால் அடுத்த நாள் இரவு தான் வருவான். அவள் தெருவில் யாருடனும் பேச மாட்டாள். என் அம்மாவிடம் பேசுவாள். அதனால் சிறு உதவிகள் என்னிடம் கேட்பாள். என்னை தங்கம் என்று தான் அழைப்பாள். நான் அப்போது கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவள் மழையில் நனைந்து கொண்டே வந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டு கேட்டேன், குடை எடுத்து போகவில்லையா என்று. மழை வரும்னு எனக்கு எப்படி தங்கம் தெரியும் என்றாள். பின்பு வீட்டினுள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். மழை விட்டதும் ஒரு நைட்டியில் வெளியே வந்து தலையை காய வைத்து கொண்டு வானிலையை ரசித்து கொண்டு இருந்தாள். நான் வெளியில் அமர்ந்து காபி குடித்து கொண்டு இருந்தேன். அவளை பார்த்து காபி சாப்பிடுறீங்களா என்றேன். வேண்டாம் என்றால். பின்பு நான் உள்ளே சென்று காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். வேண்டாம், நான் பால் மட்டுமே சாப்பிடுவேன் என்றாள். சரி என்று திரும்பும் போது, சரி கொடு தங்கம், உனக்காக சாப்பிடுகிறேன் என்றாள். காதலர்களைப் போல அந்த வானிலையில் சூடாக இருவரும் காபி குடித்தோம். காபி நல்லா இருக்கு என்றாள். நான் தான் போட்டேன் என்றேன். சரி, வேலை இருக்கு என்று சிரித்து கொண்டே ஒரு காதல் பார்வை வீசி சென்றாள். அடுத்த நாள் காலை அவளை பார்த்தபோது சற்று சோர்வுடன் இருந்தாள். என்ன என்று கேட்டேன். காய்ச்சல் என்றாள். பின்பு உள்ளே சென்று விட்டாள். எனக்கு மனது கேட்கவில்லை. என் அம்மாவிடம் கசாயம் வைக்க சொல்லி வாங்கி சென்று அவளிடம் கொடுத்தேன். அன்று தான் முதல் முறை அவள் வீட்டிற்குள் செல்கிறேன். வா தங்கம் என்று வரவேற்றாள். பின்பு வேண்டாம் என்றால். நான் விடாமல் குடிக்க வைத்தேன். பின்பு சற்று தூங்க போகிறேன், கதவை சாத்திவிட்டு செல் என்றாள். நான் திடீரென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். செய்வதறியாது முழித்தாள். நான் வெளியே வந்துவிட்டேன். அடுத்த நாள் மாடியில் துணி காய போட வந்தாள். ஒரு சந்தேக பார்வை பார்த்து சென்றாள். 2 நாட்கள் அவளுடன் பேசவில்லை, பார்க்கவில்லை. பின்பு அவளே என் வீட்டிற்கு வந்து லைட் எரியவில்லை, பல்பை திருக வேண்டும் என்று கூறினாள். அம்மா என்னை சென்று பார்க்க சொன்னார்கள். நான் சென்று பார்த்து பின்பு எனது வீட்டிற்கு செல்லும் முன் என் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கேட்டாள். நான் தலை குனிந்து கொண்டே உங்கள் மீது காதலும் ஆசையும் உள்ளது என்று கூறிவிட்டு வந்து விட்டேன். இரவு 9 மணிக்கு எனக்கு அவளிடம் மெசேஜ் வந்தது. யாரு என்று கேட்டேன். உன் காதலி என்றாள். குழப்பத்துடன் யார் என்றேன். உன் அரசி என்றாள். உண்மையாகவா என்றேன். ஆமாம், காலை என் வீட்டிற்கு வா என்றாள். பின்பு காலை அவள் கணவன் சென்ற பிறகு நான் சென்றேன். அடுப்படியில் இருந்தாள். நான் பின்னால் சென்று அவளை விளையாட்டாக பயப்படுத்தினேன். பயந்து திமிரியவள் பிணப்பு நான் என்று அறிந்து அமைதியானாள். என்ன என்றேன். அப்போது சில சின்ன சின்ன சந்தோஷத்தோடு நேரமானதால் பிரிந்து வீட்டிற்கு சென்றேன். இப்படியே சில வாரங்கள் ஓடியது. ஒரு நாள் இரவு அவளை பார்க்க வேண்டும் என்றேன். பார்த்தாள். போது மா என்றாள். நாளை காலை வா என்றாள். பின்பு அடுத்த நாள் சென்றேன். அன்று எங்களின் ஆட்டம் நன்றாக சென்றது. ஒரு நாள் என் வீட்டிற்கு என் அம்மாவை பார்க்க வந்திருந்தாள். அந்த நேரம் என் அம்மா குளிக்க சென்றாள். அவளை இருக்க சொன்னார்கள். என் அம்மாவிடம் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் சென்று விட்டாள். 1 மாதம் கழித்து கருவுற்றாள். கர்ப்பப்பை காரணமாக வெளியூர் சென்று தங்கி குழந்தை பெற்க வீட்டை காலி செய்து சென்று விட்டாள்.
அவள் நம்பரை மாற்றிவிட்டாள். பெண் குழந்தை பிறந்தாக கேள்விப்பட்டேன். இன்று வரை அவளின் நினைவுடன் நான்